வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குருபலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குருபலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருபலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். 1வது நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம். உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை சொல்ல முடியாது, சற்று குறைவான அமைப்பு சொல்லி தான் ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சாரத்தில் 9ஆம் அதிபதியான சூரியன் போய் 6ஆம் வீட்டில் நிற்கிறார். இதனால் என்ன
விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உணவுகளை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை தூண்டிவிடக்கூடிய உணவுகளை நீங்கள் ஒரு காலம் எடுத்துக்கவே கூடாது இந்த 12 மாத காலகட்டங்களும். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வாத உணவுகள் அப்படி சொல்லக்கூடியது, இந்த தலைவலி மைக்ரேன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அந்த மைக்ரேனை ட்ரிகர் பண்ணக்கூடிய உணவுகளை கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். ஏன்னா அந்த ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் அதனுடைய பாதிப்புகள் தாக்கங்கள் இருக்க போகுது. உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு பலமாகுது அப்படிங்கிறது குரு உச்சம்தான், ஆனால் அதனுடைய பாதிப்புலாம் எங்கே கொடுக்க போகுது. சந்திரன் வீட்டில் குரு உச்சம். ஸோ இது நல்ல விஷயம் அல்ல. எதுக்கெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னா வருமானம், பொருளாதாரம், குடும்பம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், லக்ஸரியான லைஃப் ஸ்டைல், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதல பாதாள சரிவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம். ஸோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பிட்டு சொல்ல போகிறது, ஐடி துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துச்சிங்க அப்படின்னா கண் விழிக்கிறது. ஏன்னா சந்திரன் இரவுக்காரகன், இரவில் பணி செய்யக்கூடியவங்களுக்கு தொந்தரவு வரும். சூரியன்றது பகலுக்கு காரகன். அப்போ பகலில் கண் சம்மந்தப்பட்ட சூரியன் கண்ணுக்கான கிரகம். அதிகமாக உற்று பார்த்து செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண் பாதிப்புகள், கண்ணாடி போட வேண்டிய அவசியங்கள், கண் பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் உண்டு. ஸோ கண், பல், முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இரவு பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கிட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் அதாவது தலை சார்ந்த விஷயங்களில் கண், பல், மூக்கு, காது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி அதனால் கஷ்டங்களை அனுபவித்து வருத்தப்பட வேண்டிய சூழல்கள் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்துங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்னால நீங்கள் சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உங்களை நம்பி ஏமாற்றுவாங்க, நம்பி ஏமாறுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி நீங்கள் நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய விஷயத்தினால பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்முடைய ஆலோசனை. மகர ராசி நேயர்களே, 2026 குரு பயிற்சி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அதே போல் 2 பாதம் அவிட்டத்தில் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதம், இவங்களுக்கு மட்டும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் முழுமையாக அப்படியே நடக்கும். ஸோ இதை ரொம்ப கவனமாக கவனித்து கேட்டுக்கோங்க. இது ராசிக்கான பலன் தான். இதே போல் லக்னத்துக்கான பலன்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கிறது ராசி, அதே போல் லக்னம் அப்படின்னு குறிச்சிருக்க வீட்டை பார்த்துக்கோங்க. ராசி எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி லக்னத்துக்கும் பலன் எடுத்துக்கோங்க. அப்போ ராசிக்கு உண்டான பலன்கள் லக்னத்துக்கு உண்டானதையும் கவனிக்கணும். இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் பலன்கள் மாறி வரும். ஸோ சொன்னதில் ஏதோ ஒன்று நடக்கலை அப்படின்னா அப்போ லக்னத்துக்கு உண்டானது நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. சரிங்களா? இப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. சரி, நல்ல விஷயம். இந்த கிரக பயிற்சிக்கு பின்னாடி நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ பலம் பொருந்திய ஒளி நிறைந்த குரு பகவான் உங்களுடைய சந்திரனை பார்க்கும்போது, சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் அப்படின்னு பேர். மனசு தெளிவாயிடும். ஒரு பொருள் இருக்குது, அதை துவைக்கிறோம், அதனுடைய அழுக்கு போயிடும். அதுபோல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அழுக்கு எல்லாமே போயிடும். உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் எல்லாமே போயிடும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த மதத்தை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த இறைவனை நீங்கள் வழிபடக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது இறை நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்ல,
இப்போ ஒரு சில மதங்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுது, ஆனால் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, இப்படித்தான் வாழணுன்ற நம்பிக்கை. அதுபோல் அந்த நம்பிக்கையை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இந்து வழிபாட்டில் இருக்கீங்கன்னா, இந்து கடவுள்களை அல்லது நீங்கள் வழிபட கடவுள்களை அல்லது உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வந்து மனசார வழிபடும்போது உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடும். ஒரு வாகனத்தில் போனீங்கன்னா கூட உங்கள் சிந்தனை மாறாது, வாகனத்தின் மேலே தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும். ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோன்றதை கவனிக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம், செப்டம்பர் விட்டால் டிசம்பர் மாதம், இந்த மாதங்களில் வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த தவிர்க்கிற வாய்ப்பு தான் இறைவனுடைய வழிபாடு, நம்பிக்கை. அப்போ நீங்கள் வந்து கடவுள் இருக்காங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு முழுமையாக நம்பி வழிபடும்போது வரவேண்டிய கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகி போயிடும். அதுதான் இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஜாதகம் அப்படியே நடந்துருச்சு அப்படின்னம்னா அது சிக்கலாயிடும். எல்லாருக்கும் ஜாதகத்தில் எழுதுனது நடக்கலைன்னாலும் சிக்கலாயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒருத்தரை வந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை கொண்டு போகிறது. அதே போல் தவறான எண்ணங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்போதுமே தவறான ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வருதுன்னா அப்போ அவங்க இறைவனை வழிபடலையேன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தர் வந்து இறைவனை வழிபட்டுட்டாங்களோ அவங்க மனசுக்குள்ளே தவறான எண்ணங்கள் நுழையவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இதை வேணால் நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் யோசித்து பாருங்கள். எப்போ ஒருத்தர் வந்து கோயிலினுடைய கோபுர நிழலை தொடலையோ அப்போ அவருக்குள்ள தவறான எண்ணங்கள் உதயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கோயிலினுடைய வளாகத்துக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சிட்டாவே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களானது வெளியேறும். சரிங்களா? இப்போ இந்த விஷயம் வந்துட்டு மகர ராசிக்கு ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. மகர ராசிக்கு 3 12 குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறது. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். தொழில் முயற்சியா, வேலை முயற்சியா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமா அல்லது ப்ரொமோஷன் ஆகுமா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா, வேறு ஊருக்கு போய் வேலை செய்யணுமா, வெளி மாநிலங்களுக்கு போகணுமா, எல்லாமே அனைத்துமே கிடைக்கும். இதில் எது ஒன்றும் கிடைக்காமல் போகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எழுத்து, டைப்பிங் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜாப் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஜூலைக்கு மேலே ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாத வாக்கில் கிடைக்கும். அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல சம்பளம், நல்ல ஒரு சேலரி அப்படிங்கிறது கிடச்சி வருமான உயர்வு ஏற்பட்டு சேமிப்பு அதிகரிக்கும். அது வருமானம் இருந்தால் தான் சேமிப்பு கிடைக்கும். வருமான உயர்வு ஏற்பட்டு சேமிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்தில் பிரச்சனைகள் இல்லை. பெரிய அளவிலான வருமானங்களும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பும் நகைகள் ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பும் விருப்பப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஒன்று இடமாற்றம் அல்லது புதிய வீடு கட்டி குடிபோகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுக்கே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது உங்களுக்கே திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அல்லது நீங்களே பெரியவங்களாகிறது, இந்த மாதிரியான சுப விஷயங்கள் நிச்சயமான முறையில் நடந்தேறும் அப்படிங்கிறது உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 4 சக்கர வாகனங்கள் அப்படின்ற ஒரு ஆசை எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆசை இந்த குரு பயிற்சியில் நிறைவேறும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது, பயிற்சி ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பயிற்சி ஆகிறாங்க. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி ஒரு எண்ணம் உதயமாகும். அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி ஒரு விஷயத்தை அது கொடுக்கும். ஏன்னா அவர் பயிற்சியாகி போகக்கூடிய வீடு சுக்கரனுடைய வீடு. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் எண்ணங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். எண்ணங்கள் எப்படி இருக்குது, எண்ணங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கா இல்லை அலைப்பாயுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். தொழில் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலைக்கு அதாவது ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களை தாண்டி தொழில் பண்ணக்கூடியவங்க, சுயதொழில் பண்ணக்கூடியவங்க, கட்டுமானம், இயந்திரம், பொறியியல், ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும்.
சுயதொழில் பண்ணக்கூடியவங்க கிளையை ஆரம்பிக்கிறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, அப்படி போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ மகர ராசிக்கு 100க்கு 90% வந்துட்டு நல்ல பலன்கள் இருக்குது. பரிகாரம் நம்ம முன்னமே கொடுத்துருக்கோம். பேச்சில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம், இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.